let A equal to set of all 1, 2, set of all 3, 4 and 5. Which of the following statements are incorrect and why? Pi belongs to A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பைன்ற எலிமெண்ட் ஏல இருக்கா? இல்லை இல்லையா? ஏல 1, 2, 3, 4, 5 இது ஒரு செட்டாக இருக்குது. பைன்ற எலிமெண்ட்டு இங்கே இல்லை. ஸோ pi is not belongs to A. Pi is not an element of A. So the statement is incorrect. So pi belongs to A is incorrect. அடுத்தது pi is a subset of A அப்படின்னு கொடுத்துருக்கு. An empty set is a subset of every set. இல்லையா? அப்படி ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம்ல. ஸோ பை இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்றது கரெக்ட். அண்ட் எம்டி செட், பைன்றது எம்டி செட் தானே. அண்ட் எம்டி செட் பை தானே மார்க் பண்ணுவோம் எம்டி செட்டை. ஸோ அதை ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன். அண்ட் எம்டி செட் இஸ் எ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். ஸோ பை இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், singleton pi is a subset of A அப்படின்னு கொடுத்துருக்கு. பை தான் சப்செட். சிங்கிள்டன் பை அது சப்செட் கிடையாது. சிங்கிள்டன் பை அப்படின்றது ஒரு எலிமெண்ட்டாக இருந்தால் தான் அது பாசிபிள். சிங்கிள்டன் பைன்றது ஏயோட ஒன் ஆஃப் த எலிமெண்ட்டாக இருந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். பைன்ற எலிமெண்ட் ஏல இருக்குதா? இல்லை இல்லையா? பைன்ற எலிமெண்ட் ஏல இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக வரும். அதாவது ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 1, 2, 3, 4 and 5 இதான் இருக்குது. பைன்ற எலிமெண்ட் இந்த செட்டில் இல்லை. இந்த செட்டில் பைன்ற எலிமெண்ட் இருக்குது. contains pi as an element. ஆனால் பை ஏல கிடையாது. பட் A does not contain pi. as an element. எலிமெண்ட்டாக பை ஏல இல்லை. ஸோ this statement is incorrect.